அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் டிஎன்எஸ்சிடி ஆப் வழியாக நம்மளுடைய இந்த வருடத்துக்கான 2024ஆம் ஆண்டுக்கான லீவ் அப்டேட் எப்படி பண்ணுங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லீவ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இருக்கனால உங்களுடைய லீவ் வந்து எப்படி வந்து தவறாக என்ட்ரி செய்யப்பட்டதை வந்து பார்த்தோன்னா சேலஞ்சு என்ற ஐக்கானை பயன்படுத்தி எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத வந்து எளிமையாக பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி ஆப் மேலே சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கேட்டுன்னா அப்டேட் பண்ணுங்கள், அல்லது இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எம்இசி ஐடி நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணால் உங்களுக்கு டாஸ்க் பாரில் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைல் லீவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு 2 ஐக்கான் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா லீவ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஐக்கானை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மை லீவ், அப்ளை லீவ், வியூ லீவ் ஹிஸ்ட்ரி, நோ யுவர் லீவ்ஸ். அதாவது நோ யுவர் லீவ்ஸ்னால் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லீவ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த சிஎல்னா சிஎல், ஆர்ஹெச்னா ஆர்ஹெச்சுக்கு நேராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. அதுக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய லீவ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா வியூ லீவ் ஹிஸ்ட்ரினா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் லீவ் போட்ட அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஜனவரி மந்தில் நீங்கள் லீவ் எடுத்திருந்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஜனவரியில் நீங்கள் எத்தனை சிஎல் எடுத்திருக்கீங்களா, ஸோ லீவ் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அப்ளை லீவு நீங்கள் ஆல்ரெடி லீவ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை. வந்து பார்த்தோன்னா லீவ் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா செலக்ட்டுக்கு நேராக ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஏரோ சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சிஎல் எடுக்கிறீங்களா, ஆர்ஹெச் எடுக்கிறீங்களா, காம்பன்சேஷனா, இஎல்ஆ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இல்லை மெடிக்கல் லீவா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரு. ஃப்ரம் டேட்டுனா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், டூ டேட்டுனா டில் எண்டு, அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேட்டில். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா காலண்டர் மாதிரி செலக்ட் த டேட், அதுக்கு பக்கத்தில் காலண்டர் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேட்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டேட்டு ஆப்ஷன் காட்டு, அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டு டேட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னா வந்து பார்த்தோன்னா அது வந்து அப்ரூவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் லீவ் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை லீவ் இருக்குது, அதாவது லீவ் பேலன்ஸ், அதாவது இதன வரைக்கும் எடுத்த லீவு, அதுக்கப்புறம் லீவ் பேலன்ஸ்னால் எவ்வளோ லீவ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ சிஎல்னா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டிங்கன்னா மீதி 11 நாள் அந்த மாதிரி வந்து காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை லீவ்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த வருடத்துக்கான உங்களுக்கு சிஎல் மற்றும் ஆர்ஹெச் வந்து பார்த்தோன்னா புதுசு அப்டேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணணுதான். இந்த சர்வீஸ் லீவ்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. கரெக்டாக இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது மேலே. அந்த அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெட் கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து இஎல் வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ, அல்லது வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் லீவ் வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தோன்னா அதுக்கான டிடிஓக்கு போயிடும். அவங்க வந்து பார்த்தா அப்போ வெரிஃபை பண்ணி வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா உங்களோட லீவ் வந்து எடிட் பண்ண முடியும். நன்றி.